ஆக்களை சொல்லி அங்கே பாரு அதில் பாரு ஒரு ஆறு கட்டுறன்ற பிரச்சனை. ஒரே ஒரு டான்ஸ் டீச்சரா ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு வந்து நிகழ்ச்சிக்கு வந்து நிற்கிறான். அடே இதே போல நித்திர முடிச்சு வேலை செய்யற நாங்களே அவன் தூத்திரத்தை கேட்கணும். ஓமலா தானே நான் மேலே சொல்லி கண்டிருக்காம ஒன்றும் கேட்கறான் இல்லையா? உங்களோட கொல்லுப்பட எனக்கு விருப்பம் இல்லை. அண்டையிலேருந்து அந்த பக்கம் பேர் இல்லை. என்ன கேள்வியப்பா இந்த சனத்தேகள் மீட்டர் பாக்ஸ்னால கரண்ட் கூட போய் தான் 4-5 கமரா அடிச்சு போடுது. அதே என்ன புரியா செய்வான். ஹலோ ஓமாடா நான் இங்கே வந்து நிற்கிற ஒரு மாட்டை கொண்டு கட்டி போட்டு ஆக்களை சொல்லி அங்கே பாரு அதில் பாரு அது இங்கேப்பா ஒரு மாட்டை கட்டி போட்டு நான் படாத மாடை விட்டு நிற்கிறேன். விடிய கத்தால எழுப்பி மாட்டை மேய்க்க விட்டுட்டாளாப்பா. மழை வெஞ்சு மாட்டு கொட்டையிலாம் ஒழுகுது வீட்டில். அதுகளை பாப்பா பண்ணிலாம் அவள் அங்கே சாணி மாட்டுறையில் ஒன்றும் செய்கிறல வீடு வாயில் இருந்தோண்டு அதுக்குள்ளே இவங்க கிளப்படியங்களை அடித்து அவங்க வேறு பெரிய பிரச்சனையாக கிடக்கும் மன்றத்தில். அங்கே என்னென்றாலும் மீட்டிங்கில் இல்லைடாப்பா வந்து கதைக்க வேணும். அவனை யாரும் சீஃப் கெஸ்டாட்டு கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. இந்த முறை நான் சொன்னாலும் அந்த ஆள் வேண்டாமண்டு போன முறை கூப்பிட்ட மாதிரி ஒரு தெளிவான ஆளை கூப்பிடுங்க. அப்போ முதலாவது என்ன பிரச்சனை அங்கே போடாங்க நடிக்க வராக்கல போடாங்க கிடிச்சு போடும் போடாங்க பொல்லாத மாடாங்க. சரி என்னென்னு பார்த்துட்டு அடியும் கூடாப்பா கதைங்க முதலாவது கூப்பிட்டு கதைங்க என்னென்னாலும். மற்றது கிளப்புக்கு உலகாலம் வராமல் இந்த உதுவழியை சும்மா சுற்றி கொண்டு திரிகிறாங்களே எத்தனையோ பேர் அவங்கள கூப்பிடுங்கடாப்பா. நான் ஒவ்வொரு தடவை மறித்து கூப்பிட்டு சொல்லி கொண்டு இருக்கிறேன். என்ன நீங்கள் அந்த வேலைனாலும் செய்யுங்கடாப்பா. முதல்ல எல்லாருமே காசு இல்லைடா வாங்கி எடுக்க வேணும். விளக்கம் இல்லாதாக்களாக இருக்குங்க. சரி அடி நான் கதைக்கிறேன் தெரிஞ்சா கூட கதைக்கிறேன். உங்கள் வேணும் போகிறான்டா உங்களை அக்குட்டி போகிறான் வேணும் பாரு இல்லைடாப்பா கிளப்பக்கம் பாரு இல்லை இப்போ வாங்கி எடுக்கிறேன் போகிறோம் அக்குட்டி. ஓய் ஓய் என்னடா இஞ்சி வா என்ன இஞ்சி வா. அடே ஏன்னா வேலை இருக்கிற இங்கே போகிறேன் இஞ்சி வா. சும்மா நேரம் இல்லாமல் ஒருக்கா வந்துட்டு போ ஒருக்கா வந்துட்டு போகலாம் இருக்கிறான் நாங்களும் வந்துட்டு போகிறேன் கதைக்கிற நேரம் இல்லையடா. ஒரு கதை ஒன்று வந்துட்டு போடா டே நக்கா மயிரா வந்துட்டு போகிறான். என்னடா சொல்லு கதை என்னடா அதில் நின்றபடியே சொல்லு என்னன்னு சொல்லு. என்னடா ஆத்தி என்னடா மாடு அஞ்சு மா என்ன கூப்பிட்டு மாட்டோட காய்ச்சி ஒன்று இல்லை மாடை தண்டை நிற்குது. நீ வந்து இருக்கா என்ன கதை ஒன்று இஞ்சி வா. நீ உன்னோட ஒரு கதை ஒன்று இஞ்சி வாடாப்பா சொல்லு என்ன நிற்கிறேன் இஞ்சி வா. என்ன இஞ்சி வா ஒரு இதான் கதை உண்டு. அது என்னது மண்டுது அது என்ன மண்டு எனக்கு தெரியாமல் போடு மாறேன். என்ன அதுக்கு அது புள்ளக்கில்ல வாங்கி ஓட்டி பையன் அதான் கொண்டு வந்து கட்டி விட்டுக்கிறேன். நக்காடா அது நக்க விளையாடுது அது தோழி இல்லாத மாடு கூட. என்னண்டா இவங்களை எந்த முறை எங்களோட கிளப்காரங்க இவங்களை இந்த விழா வைக்க போகிறாங்க தெரியும் தானே? வைக்க போகிறாங்க வைக்க போகிறாங்களே நீ கேட்குற அங்காளி பக்கம் வந்து இப்போ விழா காலம் முதலாவது வாங்க ஒரு அங்கால கிளப் பக்கம் பாறையில் அங்கே மீட்டிங் பக்கம் பாறையில் அங்கே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாத ஆக்கள் மாதிரி ஊருக்கா தெரியுது. உதுவலைலாம் என்ன சரிப்பட்டு வரா. நீ எங்கள் பக்கத்து ஊருக்காரணும் இல்லை வேற ஊருக்காரணும் இல்லை வேற மாவட்டக்காரணும் வேற நாட்டுக்காரணும் தெரியாத மாதிரி பரம்பரையே நாங்கள் இந்த கிளப் தான் என்னடா இடிக்குது. நானும் பார்த்தேன் என்னடா சும்மா இருறா மாட்டு சாப்பிட்றாங்க. நீ போய் அது இப்படி தான் கிரந்தம்படும் ஆக்களோட முன்ன மாதிரி தான். நீ இப்போ வர்றியா இல்லையோ? அடே பிச்சுமணி எனக்கும் இந்த உதுவலுக்கு வர என துண்டா விருப்பம் இல்லை. என்னடா அப்படித்தானே நான் 1-2 இதுக்கு வந்தேன் ஆரம்பத்தில். 2-3 வருஷத்துக்கு மேலே வேற கொல்லு பட்டியல் தூசணத்தால கதவறியல் அது என்ன மீட்டிங் ஆடாது. ஏதாச்சும் ஒரு ஊரில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு மீட்டிங் ஒழுங்காக செய்கிறீங்க இல்லை கேட்குறேன். கிளப் மீட்டிங்கு போனால் சண்டை பிடிக்கிறீங்க. புறா பார்த்தா கோயிலுக்கு நிர்வாக மீட்டிங் போனால் அதில் கொல்லுப்பட்டு நொறுக்கப்பட்டு கோயிலை நடத்துகிறன்ற ஒருத்தன் இருக்கான். ஒருத்தன் இது இதை மடத்தார் கொண்டு நடத்துகிறேன் அவன் ஒரு பக்கம் கொல்லுப்படுறான். ஒருத்தன் சொல்கிறான் தண்டை பரம்புறான் அது இதன்றான். கட்டுறன்ற பிரச்சனை உதுவலாம் தேவையில்லாத பிரச்சனை. அது பிரச்சனை அப்படி வரக்கூடாதா? நீ உங்களை மாதிரியான ஆக்கள் ஒதுங்கி போகிறதாலாண்டாப்பா இதெல்லாம் நடக்குது. ஒதுங்கி போயில்லை நான் பேசா தேவையில்லைன்னு போயிருக்கிறேன். உதுவலுக்கு இல்லை போய் மனசையும் சொல்லி போட்டால் உதுவலுக்கு தேவையில்லையா அதுக்கு போக வேண்டாம எல்லாரும் போய் வராம இப்படி விட்டீங்கன்னா யாராப்பா நடத்த எல்லாரும் மண்டியில நான் என்ன மாதிரி ஒரு சிலர் தான் பேசாம இருக்கிறேன். இங்க பாரு பாரு சொரிய பாரு இவங்களை மாடோண்டு சொரியா வந்து வாச்சது இல்லாட்டி உனக்கே அடிக்கல எனக்கு அடிக்குது பாரு அதுக்கு தெரியுது போட இது வீட்டை நக்குது இதாண்டது அடிக்குதுன்னா கொண்டு வந்து இதில் கட்டி விட்டாது இது விளையாட்டு காட்டுது பாரு. இங்க பாரு அதுக்கு பின்னாக்க கிண்ணாக்க குடண்டா கொண்டே இவ்வளோ புல்லு கிடக்க போய் மேய்கிறக்கா சாப்பிட்ற அங்கே சாப்பிட்ற சொரியுது இஞ்சலவா. அடே
இப்போ அவங்களெல்லாம் காய்ச்சி போட்டு தான் போகிறாங்க. யார் இப்போ எங்களோட படிகள் இப்போ அவன் ஃபோன் அடித்து ஒரே பெரிய சொல்லியாக கிடக்கு. முதலாவது எங்களை அங்கே விரட்டான். முதலாவது எங்கே அங்கே இப்போ இந்த முறை மீட்டிங் வைக்க போகிறாங்களா? அடே எங்களோட முறை இந்த விளாக்கடாப்பா அந்த சீப் கெஸ்ட் அந்த அவங்கள கூப்பிட போகிறாங்க. யாரு அந்த பேர் அந்த முந்தி வந்த அந்த முந்தி வந்தா இந்த முன்னாள் அந்த கிளப்காரன் கூப்பிட்டாங்க. அடே அந்த ஆளே என்ன கூப்பிடுறீர்கள் பிறகு? அவன் ஃபேமஸாக இருக்கிறான் நம்ம ஊருக்கு. ஃபேமஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படித்தான் அங்கே ஃபங்க்ஷனை பார்க்குறேன், காசு கொடுத்தால கூப்பிடுறீர்கள் ஃபங்க்ஷனுக்கு. அடே ஒரு சீப் கெஸ்டா சரி, ஒரு விளையாட்டு சம்பந்தமான ஒரு ஆளுக்கு ஒரு நிகழ்வு கூப்பிடுறீங்க, நான் அந்த துறை சார்ந்த ஒரு ஆளை கூப்பிடவன். இல்லாட்டி அதுக்கு அந்த மாவட்டமோ அதுக்கு அந்த இதுக்கு பொறுப்பான ஆளை கூப்பிடவன். அப்படியும் கூப்பிடுறீர்கள் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சாக்கள், அந்த நிகழ்வு காசு கொடுத்தாக்கள், அப்படியானாக்கள் கூப்பிடுறீங்க. அவங்களுக்கு என்னன்றா தெரியும் நிகழ்வை பற்றி? அது தேவையில்லை. இப்போ அந்த ஆள் தாண்டா ஃபேமஸ் ஆனிக்குது, காசு தாரண்டில்லை சொல்லியிருக்கோ. ஃபேமஸோ காசு கொடுத்தாரு அது அப்படின்னா கூப்பிடாதீங்க கூட. அங்கே பார்த்தேன், நண்டே பார்த்தேன், சமூக வலைத்தளங்கள்லாம் கிடந்துச்சு. யாரோ ஒரு ஆளை பிடிச்சி கூப்பிடுக்கிறாங்க. அந்த ஏதோ ஒரு பட்டமளிப்பு ஆகிறதுக்கோ கோட்டெல்லாம் போட்டு ஏதோ டிகிரி முடிச்சாக்கல்ல கோட்டை போட்டுன்னு அது வேறு விவாதமாக போய்கொண்டிருக்கு. அப்படியே ஒரு நிகழ்வுக்கடா அதுக்கு அந்த துறை சார்ந்த இல்லை உங்களை விருப்பமானாக்களை கூப்பிடுற தப்பு இல்லை. ஆனால் அதுக்கண்டு ஒரு முறைகள் இருக்குது, ஒரு ஒழுங்குகள் இருக்குது. அப்போ இந்த நிகழ்வுக்கு நீங்கள் ஒரு சரி அந்த விஷயம் தொடர்பாக தெரியாதாலும் அந்த துறை சார்ந்த இல்லாக்களை கூப்பிட்டு என்ன பிரயோசனம்? காசு உங்களுக்கு பொன்ச தாராண்டா காணி கூப்பிட்டு இருத்திரியல்டாப்பா. சில காசு இல்லாமல் என்ன நிகழ்ச்சி நடத்துறாங்க. அடே அது சில நிகழ்வுக்கு சரி வந்து பார்த்தா உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து நிகழ்ச்சிக்கு ஏற்றுக்கொண்டா ஒரு தரம் மாறிகள் இல்லை. ஒரே ஒரு டான்ஸ் டீச்சராக ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு வந்து நிகழ்ச்சிக்கு வந்து நிற்கிறான். மற்றபடி ஒரு தடவை நிகழ்ச்சி செய்கிறீர்கள் இல்லை. எல்லாத்தையும் நான் உந்த அறியறதுக்கு தான் உங்களுக்கு கொண்டு பாறை இல்லை. பின்ன ஊருக்குள்ள இவ்வளோ பேர் இருக்கிறீர்கள், கலைஞர்கள் இருக்கிறீர்கள், கொஞ்சம் பேர் பாட்டு பாட தெரியுற ஆக்கள் இருக்கிறீர்கள், டான்ஸ்காரர் குரூப் இருக்குது. அங்கே அவன் ஒருத்தன் வந்து அந்த ஏதோ கலாமன்றம் இதை வச்செல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துகிறான். எங்களோட கிளப்புக்கு நிகழ்ச்சியை கொண்டு வந்து போடுவோம்னா போட வராங்க. அதுக்கு நீங்களும் இல்லை, அதுக்கிட்ட மாதிரி இருக்கணும். உங்களோட நிர்வாகத்தில் என்ன செய்திகள் சரி இப்போ வந்து சரி நானும் ஆசைக்கு ஒவ்வொரு முறையும் வந்து கூட்டத்தில் இருப்போம். இப்படி தான் 2-3 வருஷத்துக்கு மேலே வந்து இருந்தால் அங்கே குழப்புன்ற ஒன்றுக்கும் பங்கு பெற்றாதவனும் ஒரு வேலைக்கும் பெறாதவன் கேள்வி கேட்கிறான், தூசணத்தால கதைச்சு எங்களுக்கு பேசுறான். அவன் பேச்சுகளை எல்லாம் கேட்டு நாங்களே இருக்கணும். அடே இதே போல நித்திர முடிச்சு வேலை செய்யற நாங்களே அவன் தூசணத்தை கேட்கணும். பச்சை வச்சா கிழிக்கிறான பாவன். அவர் கிழிச்ச அவர் என்ன வெட்டி கிழிச்சவன்? அவர் ஊருக்கு கிளப்புக்கு செய்திருந்தா பரவாயில்ல, அவர் கதைக்கிறது இவ்வளவு தூசணம் கதைச்சு இவ்வளவு ஆக்களை குத்தி முறிச்சு எங்களை பேசுறதுக்கு அவர் என்ன செய்தவர்? நித்திர முடிச்சு வேலை செய்தவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்னு சொல்லுவான். அறியறதுக்கு தான் நான் அங்கே வாரது இல்லை. சரி, இனிமேல் ஒழுங்கா வாங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா நாங்கள் வந்து இப்போ நீங்கள் இதில் எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இந்த விஷயம் எல்லாம் இப்போ என்னட்ட சொல்ற மாதிரி இதை மீட்டிங்கில் வந்து சொல்லணும். ஐயோ மீட்டிங்கில் எங்களை கதைக்கே விடுறாங்க இல்லையாப்பா. நான் வாயை திறந்தாவே கதைக்க விடுறாங்க இல்லை. சில பேர் கதைக்கிற கண்டுமேட்டே வாரது, வேலைக்கும் வார இல்லை, ஒன்றுக்கும் வார இல்லை. சரி இதெல்லாம் முடிய, சரி ஃபங்க்ஷன் எல்லாம் முடிய நீங்கள் சமைச்சு சாப்பாடு போடுவீங்க, எல்லாரையும் ஒரு ஒற்றுமையாக்கணும், சமைச்சு சாப்பாடு போட அதுக்கு மட்டும் பாராக்கொண்ட குரூப் நிற்குது. சாப்பிட்ற கண்டும் பாருது, ஆனால் வேலைக்கு ஒன்றுக்கும் பாறையில் ஒரு 3 பேர் முறிகிறான். அதில் இப்போ உதன் நடத்துறீங்க நீங்கள் நிர்வாகத்தை போய் நீ இப்போ ஏதோ நிர்வாகத்தில் இப்படித்தானப்பா பிரச்சனையாக எத்தனையோ நிர்வாகங்கள் இப்படித்தான் நடக்குது. இல்லாட்டி ஒரு நின்று செய்கிற தலைவர் செயலால் செய்ய விடுறீங்க இல்லை. அவனுக்கு நொட்ட நொடுக்கு சொல்லி அவன் அதுலேருந்து அவன் முறிஞ்சதுன்னு பத்தாமல் உங்களோட அணியா உந்த தூசண கதையிலையும் கேட்டு உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கொண்டு அவன் இருக்கணும். உங்களுக்கு தெரிவு செய்த விட்டா சரி, தெரிவு செய்ய விட்டு அவன் இவ்வளவு வேலை செய்து முறிஞ்சும் இவ்வளவு உங்களுக்கு நல்ல செய்யும் அனுபவம் கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்டேன்டாப்பா. இப்போ நிர்வாகம் சரியா நடக்கணுமெண்டா தலைவர் வடிவா செயற்படுறாரோ முன்மாதிரியான செயற்பாடு உங்களுக்கு அப்படி இல்லை. ஒருதன் ஊருக்குள்ள நல்லா முறிஞ்சு வேலை செய்தாலும் உங்களுக்கு பொறாமை, அவனை புகழ்ந்து மேடையில சொன்னாலும் பொறாமையாக்குற, அதுதான் பிரச்சனை. சில இல்லை 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 உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே அந்த ஒன்னு சொல்றது ஒரு அப்படியான குணங்கள் மைண்டுகள்லாம் வந்துட்டுது. எதுக்கு எடுத்தாலும் இப்படியான குணங்கள் நெகட்டிவாக கலைக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு எல்லாருக்கும். சரி அதை விடு. இப்போ இந்த முறை தலைவர் ஒரு பிளான் போட்டிருக்கிறார். பொறு என்ன அதை அடிக்கிறது வைரப்படு இவனே நடிக்கிறான் எனக்கு. ஹலோ ஓ சொல்லு எப்போ? அது எனக்கு தெரியும் தெரியும் தெரியும். சிச்சி நான் உந்து அறியண்டது உனக்கு தெரிந்தா நான் ஒரு மீட்டிங்கும் வரேன். ஐயோ எனக்கு தேவையில்லாத வேலை எனக்கு பக்கத்தில் பிச்சு மணி நிற்குது. ரொம்ப நிஞ்ச இங்கடா அவன். அடே ஹலோ ஓமடா தாண்டா நான் மேலே சொல்லி கொண்டிருக்காம ஒன்றும் கேட்குறான் இல்லையாப்பா? கேட்குறான் இல்லைன்னா நான் வரேன். நிர்வாகத்தை தான் கழுவி ஊற்றி கொண்டிருக்கிறான். கழுவி ஊற்றா பின்ன உங்களை என்னடாப்பா என்ன செய்கிறது புகழ்ந்து கதைக்கிறதுக்கு என்ன? அதான் தலைவர் காய்ச்சவர்
நீங்கள் செய்கிற திருகுதாளம் ஓ அதெல்லாம் சரி, அதெல்லாம் ரெடி பண்ணி போட்டேன் வாங்க. இவனே கொஞ்சம் பேருக்கு இந்த இதாக பரப்புறாங்க கொஞ்சம் பேருக்கு. நான் பரப்ப இல்லை, உண்மை நிலவரம் அதான்டாப்பா. என்னதான் சொன்னாலும் உண்மை அறமன்றதெல்லாம் வந்து இருக்கடாப்பா. நீங்கள் என்னத்தை பூசி மொழி மறைச்சாலும் அது வழியில தெரிய வர தெரியத்தான் போகுது. சரி ரைட், பார்த்துட்டு அடிக்கிறேன் நான். ஓ சரி, அவன் இன்னும் கூப்பிடத்தான் அவனை அடித்தவன் இவனே பச்சைக்கல்ல. நீங்கள் வந்து இவர் என்ன கூப்பிடுறார்? இவர் நல்ல ஆள். இவர்கிட்ட தெரியும். இப்போ நாளைக்கு வார சின்ன படிப்பட்டையில எல்லாம் உங்களை பார்த்து தான் பழகுறோம். ஐயோ, நீங்கள் கிளப்புகளுக்கு வராம ஒரு இதுகளுக்கு வராம ஒளிஞ்சு வீடுகளுக்கு தெரிஞ்சா அவங்க நாளைக்கு சின்ன சிறுசுகள் என்னண்டு. அப்ப நீங்கள் மீட்டிங்கு சின்ன சிறுதுல கூப்பிடுவது இருந்துனா நீங்கள் உங்களோட பாட்டுக்கு தூசணம் கதைப்பியல், உங்களோட பாட்டுக்கு பேசுவியல், உங்களோட பாட்டு கெட்ட வார்த்தையெல்லாம் இவ்வளவு கேவலமா கதைச்சு சண்டையல் போடுவியலா? அண்டே பாக்குறேன் என்னடா அப்ப கைகலப்பு காண வந்து முடிக்குது கடைசியா நான் பிறகு. உங்களோட நிர்வாகம் எத்தனை வருஷமா இங்க ஊருக்குள்ள இயங்குது தெரியுமே. இப்ப நீங்கள் வந்து இந்த ஆளுகள் ஊத்த கதையில எல்லாம் கதைச்சு பிச்சுமணி. அப்ப நீ 2 நாள் முதல் வந்துட்டு பிறகு வராம நீ அப்ப ஒழுங்கா வந்துருக்க. நான் கடைசியா மீட்டிங் வரைக்கிறேன். நான் உதுகளை பார்த்துட்டேன். நான் உதுக்குள்ள உங்களோட கொல்லுப்பட எனக்கு விருப்பம் இல்லை. மற்ற நாங்கள் வேலை செய்து கஷ்டப்பட்டு போட்டு அவையில கேள்விக்கு பதிலளிக்க நான் ரெடி இல்லை. வேலை செய்யான் கேள்வி எப்ப வேலை எங்க பார்த்தாலும் பெரும்பாலான மீட்டிங்கில் வேலை செய்யாமல் ஒன்றுமே செய்யாதவன் தான் கேள்வி கேட்கிறேன். 5 காசும் கொடுத்துருக்க மாட்டான். அப்படித்தான் ஊருக்குள்ள 4-5 இப்படிங்க பாடு இருக்கும். 4-5 பேருக்கு இடையில சண்டையில் சச்சரவுகள் வரத்தான் செய்யும். அதுக்காக நாங்கள் நிர்வாகத்தை குழப்பக்கூடாது. அது வளமையா வருஷம் நடக்கிற மாதிரி அப்போ ஒன்று செய்யுங்க. இப்படியான குழப்பவாதியான அந்த கேள்வி கேட்கிற நரகத்து முள்ள எல்லாத்தையும் சொல்லாது. அப்படி என்னடா விட்டுடுச்சு வச்சுக்கிறீர்கள்? வேலை முடிஞ்சு அப்படி ஒதுக்கலாம் செய்ய மாட்டீங்க. அவன் வந்து கேள்வி கேட்டா நாங்கள் வேலை செய்ய முடிஞ்சு போட்டா அவனுக்கு என்ன பதில் சொல்லணும்? நான் ஒன்று செய்வோம். அப்படியே நாங்கள் பிடிச்சி பதவியை கொடுத்து விட்டா பேசாம இருக்கோம். பதவி இன்னும் கிழிக்க காசு எல்லாத்தையும் பறி கொண்டு வர்றது. ஏன் காசு வருவாங்க அவங்க? இப்போ அவங்களுக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, இந்த முறை அதிர்ஷ்ட லாபம் ஏதோ செய்ய போயினியா. ஆக்களுக்கு எல்லாருக்கும் லொத்தர்ல குலுக்கி எல்லாம் இந்த முறையெல்லாம் கொடுக்குறாரு. அவர் நோவாம வேலை பார்ப்பார். அவர் தான் குலுக்கி போட்டு நாங்கள் வில்லுகளை கொண்டே துண்டுகளை நாங்கள் கொடுத்து கொண்டு வீடு வீடா அவர் வீட்டை இருப்பார் பேசாம. இந்த முறையா அந்த பெரிய பிரிட்ஜ் கொடுக்குறாங்களாம், அப்புறம் டிவி கொடுக்குறாங்களாம், சைக்கிள் கொடுக்குறாங்களாம். எனக்கு நீ எனக்கு ஐயோ நீ என்ன நீ வந்து ஒரு 4 கட்டு புத்தாத்த வித்துதா டிக்கெட் புத்தாதி பெண்ணை கூப்பிடுறியா? ஐயோ என்ன நான் ஊர்ல போய் நான் தான் மற்றவன்கிட்ட மூஞ்ச முறிச்சு நான் அவனோட கதைச்சு நாங்கள் மண்டைய கழுவி கொடுக்கவனும் நீங்கள் பேசாம இருக்கவன். இது நல்ல டிக்கெட் வித்தா என்ன யாருக்கு காசு இல்ல? அது சரி, நான் வேணுமென்னா இந்த சொந்த காசை வீட்டை வாங்க நான் தரலாம். அது தரத்தாமா? அது வருஷம் தரத்தாமா? கடைசியா 2 வருஷம் கொடுக்கல. யார் சொன்னது? என்ன யார் சொன்னது? அதுக்கு முதல் வருஷம் தான் நீ கிளப்பில் வந்து இருந்து போட்டு வண்டியோட கூட்டத்தை விட்டு ஓடி நீ ஒரே ஓட்டம். அண்டையில இருந்து அந்த பக்கம் பெறையில நீ காசும் கொடுக்கல. நீ உங்களை மாதிரி ஒழிச்சு தெரியுறீங்களா? அப்போ அங்கே போய் எங்களோட நிர்வாகத்தில் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளேயே 300-350 பேருக்கு பேரு கிட்ட கிடக்கு. பார்த்தா காசு கொடுத்தது 150 பேர். மிச்ச பேரங்கிரா கொடுக்க நீ என்ன சொல்லாத புஜ்மணி. நீ அன்றைக்கு பாக்குறேன் எந்த பேர் கூட ஒரு காடிக்கே இல்ல. வருஷப்பிறப்பு நான் கொடுத்த காசுக்கு நீங்க காடிச்ச நோட்டீஸ் அடிச்ச நீங்க பேர் வருஷப்பிறப்புக்கு வந்துட்டு அங்க சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றேன் அதை செய் இதை செய் அப்படி செய் இப்படி செய்ய கூட அவனுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்க வார இல்லை. நான் பெறாக்கி தான் காரணம். என்ன காரணம்? பெரிய காரணம் முறிஞ்சு என்ன பெரிய காரணம் இல்லை. என்னப்பா நான் முறிஞ்சு வேலை செய்யறாரோ இது என்ன கேள்வியப்பா? இந்த சனத்தை கேள். உங்க கேள் ஒவ்வொரு நிர்வாகத்துல என்ன நடக்கண்டுகள். கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பான். கேள்வி கேட்கிறவன் வந்து நொட்டி கேள்வி அவையல் இவ்வளவு கதை இப்ப நாங்கள் கேட்டு போட்டு நாங்கள் புறம் முறிஞ்சு வேலை செய்வோம். எனக்கு மீட்டிங்ல பேசினவங்க தூஷணத்தால ஒருதான் தும்ப கட்டால எடுத்து மாதிரி அதுக்கு நோண்டிய வாங்கி கொண்டு நாங்க இருக்கல. அப்படின்னா உனக்கு ஏதோ உனக்கு அங்க ஏதோ ஒரு லாபங்கள் இருக்குது. எனக்கு விளங்கி போச்சு. நீ அவ்வளவு தும்பு கட்டாடி வாங்கி இவ்வளவு ஆக்கடை இதுகளெல்லாம் கேட்டு உள்ள இருக்கிறேன்டா. எனக்கு எல்லாம் விளங்கி போச்சு பிச்சுமணி. உங்களுக்கு அங்க ஆதாயம் இருக்குது, எல்லா வேலையிலும் இருக்குது. நான் சொல்ல போறதில்ல, காட்டி கொடுக்க மாட்டேன். நீங்கள் ஏதோ செய்கிறீர்கள்டாப்பா. நீங்கள் என்னத்தை அடிச்சு கிடைச்சினாலும் செய்கிறீர்கள். உந்த நாரல் பேச்சுகள், உந்த கிளியல்கள், உந்த தும்பு தடியல் அடியல் வாங்கியும் இப்ப நான் நிற்க மாட்டேன். ஏன்னா நான் வந்து நாங்கள் வந்து அந்த கௌரிமான் பரம்பரை மாதிரி எங்களை கேள்வி கேட்டாலும் யாரும் ஒரு சின்ன பிரச்சனைனா தேவையில்லாம நான் விலத்தி போடுவோம். என்ன அவனுக்கு பஸ் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி நிற்கிறது காரணம் ஊருக்காகத்தான். ஊருக்கான் இப்ப இருக்கிற இளைஞர்களை எங்களோட நிர்வாக பக்கம் இழுக்கும். நல்லா இழுத்து கிழிச்சி அவையிட்ட தான் நாங்கள் இனி எங்களோட அடுத்த சந்ததிட்ட பொறுப்பா கொடுக்கும். அது சரி. நேற்று அவர் கண்டுடி சொன்னார் கோயில் மீட்டிங்கும் போட போறோமாம். அதே எங்களை விரட்டுமா இந்த அரியண்டத்துக்கு வரேன். அங்கதே கனை பிரச்சனை நடக்கும். என்ன
போன நிர்வாகத்துல இருந்த இதுலதான் களவு போனது அளவில்லை. இப்பயும் அங்க அடிக்கடி கமராவில் எல்லாம் ஓ பண்ணி ஒன் பண்ணி படுதான் இடக்கடை வேலை செய்தா முடக்கடை வேலை செய்யலையா. அப்ப என்ன உள்ள ஏதோ திருக்கிஸ் நடக்குறாங்க. கமராவை ஏன் ஓ பண்ணுவான் இல்ல கேக்குறேன், கமராவை ஏன் ஓ பண்ணுவான்? அங்க போய் பாருங்க, காட்டிஸ்க்கு கிடக்க வரியா 25 கமரா பூட்டினது. அதுல கொஞ்சம் பொரண்டி இல்லாத பழச பூட்டி போட்டாங்க. வருஷத்துக்கு வருஷம் கமரா பூட்டுறதும் மாத்துறதும் அதுக்குள்ளே ஏதோ திருக்கிஸ் கிடக்குது. எனக்கு தெரியும், அங்கே நீ இருந்து அதுல இருக்கிற இல்ல நீ நிர்வாகத்துல அது பழுதான கமராடா நிர்வாகத்துல இருக்கிறேன். பழுதான கர்மா என்னவா இருக்கிறேன் கமரா தான் பூட்டா போனவங்க. அப்ப அங்கேயும் ஏதோ நடக்கு. அது நிப்பாட்டே இல்ல, தண்டவாள நிக்குது. என்னண்டு தண்டவாள நிக்குது, என்னண்டு பயர்கள் அதுகள் கமரா வடிவமா கிடக்க, ஆனா ரெக்கார்ட் ஆகுது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அது பழைய கமரா மண்டி போடா எல்லாம் உங்களுக்கு நல்ல கதையா கிடக்கு. கோயிலுக்குள்ள என்னன்றா கமரா பழுதா போகும், என்னண்டு போகும் வேற இடங்கள்ல கமரா பழுதா போகும். ஒரு இது கோயில்ல ஒரு தருமே அதுல கை வைக்க மாட்டான். ஒரு புனிதமான இடத்துல அங்க போட்டிருக்க கமரா அடிக்கடி ஓபாகுது, காட்டுச்சுக்க காண இல்லையாம், வயர் அறந்து போய் கிடக்குதாம். உதார் கை வைக்க கூட கரண்ட் போகுதான். இப்ப அதான் கண்டுபிடிச்சு கூட கரண்ட் போன நீங்க காசு கொடுக்குறீங்க. அதுக்கு தான் வெளிநாட்டுக்காரரும் இந்த உபயோகாரர் எல்லாம் தேவையான காசை கொண்டு வந்து கொட்டுறாங்க. எல்லாருமே இங்க கோயிலுக்கு தேவையான காசை கொட்டுப்படுது. பிறகு என்னண்டு அங்க போகும் கூட கரண்ட் பத்தா குண்டியல் காசும் கிடக்கு. மீட்டர் பாக்ஸ்ல கரண்ட் கூட போய் தான் 4-5 கமரா அடிச்சு போடுது. அண்டை அடிச்சு போட்டுது இல்ல, அடிக்க பண்றீங்க, அடிக்கப்படுது. சரி, இப்ப அந்த கதை வேண்டாம். அங்க இருக்கிறாங்க படு உருட்டா கிடக்கு. சரி, ஜமக்கல்லரா கிடக்குறாப்பா. எனக்கு தேவையில்லை உங்க அறிய. அது எல்லாமே சாமி பார்த்து கொண்டிருக்கும். இந்த கோயில் வழியை களவெடுக்கிறாக்கள், உருட்டுறாக்கள், இதுவளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு காலம் பதில் சொல்லு விளங்குது. வாழ்ந்த சரித்திரம் இல்லை. இந்த களவெடுக்கிறாக்கள், பொய் பிரட்டு, கோயில்ல உருட்டுறாக்கள், உவியலுக்கெல்லாம் ஏதோ ஒரு நடக்கும். அது எனக்கு நான் கண்ணார பார்த்துருக்கேன். நீ வார மாத நிர்வாக கூட வந்து கதை முதல் இப்ப இங்க வா, முதல் அங்க வந்து ஒரு 5 டிக்கெட் புத்தாத வாங்கி கொண்டு போய் வித்தந்துதா ஊருக்கு இது என்றாலும் செய். ஊருக்கு செய்ய நாங்களே செய்ய முறியாக்கள் மாதிரி கதை 2 வருஷமா கிளப்பக்கமே வாங்க வரையாதால் என்ன காரணம்? ஒரு 5 புத்தாத வித்துதா. இங்க பேர் பிச்சுமணி நான் வராததுக்கு காரணமான சொல்லி போட்டேன். முதல் பார்த்து சண்டை பிடிப்பான், கேள்வி கேட்பான். நானே அங்க வந்து நாளைக்கு வர தலைமுறைக்கு நாங்கள்லாம் முன்னுதாரணமா இருக்க வேணும்டாப்பா. எல்லாம் வந்து நிர்வாகத்தை தெரியுது கொஞ்சம். நீ போன முறை அங்க அவங்களுக்கு நிகழ்ச்சி பிடிச்சு கொடுத்தீங்க. அவங்க உங்களோட தெரிஞ்சாக்கள்கிட்ட இருந்து ஏதோ பண்ணி செயல்பாட்டுகள் அது பில்ல பாட்டுகள் எல்லாம் பிடிச்சி கொடுத்து நம்ம கிளப்பை கொண்டு வந்து போடு, ஃப்ரீயா கொண்டு வந்து போடு பார்ப்போம். என்ன ஃப்ரீயா போடுறோம் நிகழ்ச்சியில்? அது என்னடா ஃப்ரீயா பொறியல் இல்ல கேட்குறோம். இவ்வளவு காசு கோயில்களுக்கு இந்த இதுகளுக்குலாம் இவ்வளவு காசு கொட்டுறீங்க. எவ்வளவு கூட்டு இதுகளுக்கு இல்லாமல் இவ்வளவு காசு செலவழிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நிகழ்ச்சிக்கு மட்டும் 10,000-15,000 செலவழிக்க முடியாது கிடக்கு. ஒரு டான்ஸுக்கு எவ்வளவு என்னடா அதுகளுக்கு உடுப்பு தைக்கிறதுக்கு எவ்வளவு, மேக்கப்புக்கு எவ்வளவு காசு. அது என்ன லாபம்? வெளி மாவட்டம் வெளியூர்ல இருந்து காசுக்கு ஆக்களை பிடிச்சி வந்து நிகழ்ச்சி போடுறோம். உள்ளூர்காரர் புரியா செய்யுங்க. அதே என்ன புரியா செய்வான்? உள்ளூர் பிள்ளை என்ன குறைவாடா இல்ல கேட்குறது? இல்ல நீங்க எங்கெண்டாலும்டா அதுக்கு ஒரு செலவடாப்பா, அதுக்கு ஒரு மினக்கறதுக்கு அந்த நேரத்துக்கு அதுகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பழகுது. சரி, உள்ளூர்காரர்களுக்கு மேடைதாரம் தானே நாங்க. நான் உங்களோட மேடை இல்லாம நாங்கள் ஆட தெரியாமல் மேடை இல்லாம உங்களோட கதை. சரி, இப்ப நீ பாரியா இல்லையா முதலாவது? இப்ப அவனவன் ஆடவனும் தலண்ட காட்டவனும் தான் ஒரு வீடியோ போன பிடிச்சாங்க தண்டவாளம் செய்து போட்டு போயிடுவாங்க. அந்த வேலை நீ வா முதலாவது. உங்க இந்த மாடை போய் இந்த அவுட்டு போட்டு போகுது. அது பிஜர் மாடு என்னடா தெரிவாங்க. ஆனா பிச்சுமணி நான் பெறனா மற்ற அந்த கோயில பாருங்க, ஒரு கடை அந்த கமராவை ஓபன் பண்ணி அதை செய்யறாங்க. நீ பின்னால மாடா நான் பெறன் முதல்ல அந்த கோயில் இதை சொல்றாப்பா. கிடக்கிற நகையில களவெடுத்து கொண்டு போறாங்களா அந்த சனங்கள் கொடுக்குற குத்து விளக்குகள், இந்த அண்டாவுகள், இது உபயோகார சாமான எல்லாம் கல்ல பச்சை கல்லரா கிடக்கிற அவங்க கோயில களவெடுக்கிறவங்க. முதல் உதவி பாடி போட்டு அங்க போய் அந்த நிர்வாகத்தை சரி பண்ணுங்கடா. முதல்ல என்ன கல்லரா கிடக்கடா, என்னண்டா கமரா ஓ பண்ணி என்ன யாரா செய்யறது? ஜமக்கல்லரா கிடக்கடா. அவங்க அங்க இப்படிதான் திரியிறாங்க களவெடுத்துக்கோ. அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால்.